வணக்கம். தமிழ் FM செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளிரி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். நூலகம் மெரிக்கப்பட்டு 43 வருட பூர்த்தி யாழில் நிறைவேற்றும் நிகழ்வு. அதிகரித்துள்ள மிளகு அறுவடை. பஸ் கட்டணம் குறித்து வெளியான தகவல். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பண அச்சிடப்பட மாட்டாது ஜனாதிபதி தெரிவிப்பு. பெண் தொழில் முனைவோருக்கு கடன். உயர்தர பரீட்சையில் யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் சாதனை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்திலிருந்து விலகுமா? யாழில் கணவன் மனைவியை தாக்கிக் கொள்ளை. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய உயர்தர பரீட்சையில் சாதனை. சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் கைது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தென்கிழக்காசியாவின் பெரிய நூலகமான யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்ட இன்றுடன் 43 வருடங்கள் நிறைவடைந்துள்ளது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான திகழ்ந்த யாழ் பொது நூலகம் எரிப்பு இடம்பெற்ற இன்றுடன் 43வது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் நினைவுகூரும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன், ஆசிய நூலக ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த வருடம் மிளகு அறுவடை 30,000 மெட்ரிக் டன்களை தாண்டியதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மிளகு செய்கைக்கான புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டமை, மானியங்களை வழங்குதல் மற்றும் கடந்த வருடத்தில் தொடர் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் அதிகளவு மிளகு பயிற்சிக்கு 2023ஆம் ஆண்டில் பதிவாக உள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தில் குறைப்பு இல்லை என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசலின் விலை 307 ரூபாய் எட்டினால் மட்டுமே பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய பஸ் கட்டண கொள்கையின் பிரகாரம் எரிபொருள் விலையை 4% குறைத்தால் மட்டுமே கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் எம்முறை எரிபொருள் விலை குறைப்பு 2.8% எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 16 ரூபாவில் குறைக்கப்பட்டு புதிய விலை 317 ரூபாவாகும். இலங்கையின் எதிர்கால வெற்றிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் அவசியமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இளைஞர் பேற்று நாளைய இலங்கையின் இளம் தலைவர்கள் என்ற துணைப்பொருளில் நேற்று ஜனாதிபதி இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பணம் அச்சிடப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 15 வருடங்களில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் எவரும் ஆதரிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ISIS என்ற பயங்கரவாத அமைப்பினை இலங்கையில் வழிநடத்தியதாக சந்தேகப்படுகின்ற ஒஸ்மான் புஷ்பராஜ் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ISIS உடன் தொடர்புடைய 4 இளைஞர்கள் அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணிய நபராக ஒஸ்மான் புஷ்பராஜ் காணப்பட்டிருந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி போலீசார் சந்தேக நபரின் புகைப்படத்தினை வெளியிட்டிருந்தனர். CID மற்றும் CIDயின் கூட்டு நடவடிக்கையில் கொழும்பில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்கள் ஒஸ்மான் புஷ்பராஜ் வழிநடத்தியதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து தகவல் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 25ஆம் தேதி குறித்த சந்தேக நபரை கைது செய்ய உதவுவோருக்கு 20 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். கிராமப்புற தொழில் முனைவோருக்கு கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். இதன் கீழ் 5 லட்சம் கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு உருவாக்கப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த கடன் வசதி மூலம் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சி பாராயின் அரசாங்கத்திலிருந்து விலக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. நெலுக் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார யோசனையொன்றை முன்வைத்திருந்தார்.
இந்நிலையில் தேர்தலை பிற்போடுவதற்கு தங்களது கட்சி ஒத்துழைப்பு வழங்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சியின் ரீதியில் தங்களது தரப்பினர் குறித்த யோசனைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாக்களில் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றை நடாத்தி சென்ற உரிமையாளர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று கைது செய்துள்ளது. கொரோனாக்கள் சூரதிஷ் மாவட்டத்தில் AAP என்ற பெயரில் இந்த சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது. இங்கு சவுதி அரேபியா, ஓமான், குவைத் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு நடப்பது தெரிய வந்துள்ளது. அந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட 110 கடவுச்சீட்டுகள், வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் மற்றும் பல ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தற்போது நிலவும் பலத்த காற்று மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்டகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல் மற்றும் சப்டகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் வெளிவந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் முதல் 10 இடத்தில் 8 இடங்களை தம்பசப்படுத்தியுள்ளனர். இதில் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம், 6ஆம், 7ஆம், 9ஆம், 10ஆம் இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளதோடு 1ஆம் இடத்தினை இலோட்சன் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை விஞ்ஞான பிரிவில் 10 இடங்களில் 3 இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளார்கள். இதில் 6ஆம், 7ஆம், 8ஆம் இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுப்பட்டி பகுதியில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை அப்பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய குணசிங்கம் சந்துரு என்பவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். வியாபார நடவடிக்கைகளை முடித்து விட்டு வீடு திரும்பி வந்தவரை வீட்டுக்கு அருகில் வைத்து தாக்கிய ஒரு தொகை பணத்தை கொள்ளையிட்டதுடன் வர்த்தகரின் மனைவியை தாக்கி அவரது நகையையும் கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த நபர் தனது வியாபாரங்களை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய வேளை வீட்டுக்கு அருகில் மறைந்திருந்த கொள்ளை கும்பல் அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவரது வியாபார பணத்தினை கொள்ளையடித்துள்ளனர். சத்தம் கேட்டு வீட்டுக்கு வெளியே ஓடிவந்த வர்த்தகரின் மனைவி மீது கொள்ளை கும்பல் தாக்குதல் நடாத்தி அவரது நகைகளையும் கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று மதியம் வெளியாகியிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த 56 மாணவர்கள் 3 சித்திகளை பெற்றுள்ளனர். 2 ABC சித்திகளை 30 மாணவர்களும் A2 B சித்திகளை 24 மாணவர்களும் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் 30 மாணவர்கள் 3 சித்திகளை பெற்றுள்ளனர். இலங்கை அரசாங்கத்திற்கு குற்றவாளிகளுக்கு தண்டிக்கும் அளவு திறன் இல்லாததால் சர்வதேச விசாரணை ஒன்றாலே தீர்வு காண முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறி நேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டுப்பற்றாளர் ஐயாத்துரை நடேசனின் 20வது ஆண்டு நினைவேந்தலையொட்டி நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துரை நடேசனின் படுகொலை செய்யப்பட்டு 20 வருடங்கள் கழித்திருக்கின்றன. அதற்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எந்தவொரு விசாரணையும் நடத்தப்படவில்லை. மேலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு குற்றவாளிகளை அநேகமாக கண்டவர்களும் உள்ளார்கள். யோசப் பரராச சிங்கம், சந்திரன் நேரு ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட போது குற்றவாளி அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஒரு குள்ளமான உருவம் அந்த குற்றவாளியாக இனம் காணப்பட்டிருக்கிறார் என மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வலிகாமம் குப்லான் பகுதியில் தரம் 4 கல்வி கற்கும் மாணவிகள் மீது தற்காலிக ஆசிரியொருவர் தாக்குதல் நடத்தியதில் 2 மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் தரம் 4 வகுப்பில் 15 பேர் கல்வி கற்று வருகின்றார்கள். இந்நிலையில் வகுப்பு ஆசிரியர் 5 மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய 10 மாணவர்களை கற்பிப்பதற்கு காப்பத உயர்தர பரீட்சை நிறைவடைந்து 20 வயதான யுவதி ஒருவரை 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பணிக்கு அமர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவிகள்
இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளி எடுத்ததன் காரணமாக அவர்களை தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனையடுத்து குறித்த இரு மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சினைகள் எழும் எனவும் குறித்த தற்காலிக ஆசிரியரை வெளியேற்ற உள்ளதாகவும் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்ததாக பெற்றோர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து இதுகுறித்து வலிகாமம் வலய கல்வி பணிப்பாளரை எமது பிராந்தியம் ரீதியாக 2 மாணவிகளுக்கு வகுப்பில் முரண்பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சம்பவம் குறித்த முழுமையான விடயம் தெரியவரும் என்றும் கூறியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொணுக்காய் கல்விலான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்தல் சம்பவ இடத்திலே இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் கண்ணையா அன்பழகன் என்ற 19 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். இனி வருவன இந்திய செய்திகள். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி மாநில முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மாநில மதுபான கொள்கை தொடர்பான பணமோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கடந்த மாதம் 2வது வாரத்தில் உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால பிணை வழங்கியது. ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனை மேலும் ஒரு வாரம் நீடிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது. அதன்படி கெஜ்ரிவால் டெல்லி மாநில விசாரணை நீதிமன்றத்தில் இடைக்கால பிணை கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தொடர்பாக பதில் அளிக்க அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்றைய விசாரணையின் போது அமலாக்கத்துறை தனது பதிலை தெரிவித்தது. அப்போது இடைக்கால பணியை நீடிக்க ஆட்சேபனை தெரிவித்தது. இந்தியாவின் 18வது மக்களவைக்கான தேர்தல் அட்டவணை கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதன்படி முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி 102 தொகுதிகளுக்கு நடைபெற்று இதில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்து 40 தொகுதிகளும் அடங்குகின்றன. இதனையடுத்து ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20 மற்றும் 25ஆம் தேதிகளில் தொடர்ச்சியாக 6 கட்ட தேர்தல்கள் நடத்த முடிந்தன. 7வது மற்றும் இறுதிக்கட்டமாக 8 மாநிலங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று தேர்தல் நடைபெறும் 57 தொகுதிகளில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் அடங்கும். இங்கு அவர் 3வது முறையாக களம் காண்கிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அஜர்ராஜ் போட்டியிடுகின்றார். பிரதமர் மோடி நேற்று முன்தின நாடாளுமன்ற தேர்தலுக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் அவரது தனது எக்ஸ் தளத்தில் பதிவு இன்று 2024 நாடாளுமன்ற தேர்தலின் இறுதிக்கட்டம் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண் வாக்காளர் அதிக எண்ணிக்கையில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வார்கள் என்று நம்புகின்றேன். ஒன்றாக இணைந்து நமது ஜனநாயகத்தை மேலும் துடிப்பானதாகவும் பங்கேற்பு மிக்கதாகவும் மாற்றுவோம் என்று பதிவிட்டுள்ளார். இனி வருவன உலகச் செய்திகள். ஏர்மனியின் நகரில் நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 6 பேரை கத்தியால் தாக்கியுள்ளார். தாக்குதல்தாரி போலீஸ் உத்தியோகத்தரால் சுடப்பட்டதாகவும் அவரும் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போர் நிறுத்த முன்மொழிவான பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக ஆயுதக்குழு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. போரை வலியுறுத்தி அமெரிக்கா தற்போது போர் நிறுத்தம் தொடர்பிலான பேசுவதை நாங்கள் சந்தேகத்துடன் பார்க்கிறோம் என அந்த அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்க நிர்வாகம் ஜியோசித் அமைப்புக்கு முற்றிலும் பக்கசார்பானது, அதன் குற்றங்களை மூடிமறைப்பது மற்றும் ஆக்கிரமிப்பில் பங்கேற்பது என்பதை நிலைப்பாடாக கொண்டுள்ளது. எங்கள் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாத்து எதிர்ப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதத்தில் எந்தவொரு திட்டத்தை நாங்கள் மதிப்பீடு செய்வோம். நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு காசா பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறுவதற்கு ஒரு தேசிய நிலைப்பாட்டை மேற்கொள்வோம். ஒரு தெளிவான பரிமாற்ற ஒப்பந்தத்தில் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் மற்றும் புனரமைப்பு உத்தரவாதம் அளிக்கும் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் என கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழ் பிரதான செய்தி அறிக்கையோடு.